நெல்லையில் பெய்த கனமழையால் நிரம்பி வழிந்த 110 ஏக்கர் அளவு கொண்ட பில்லூர் குளம். நிரம்பிய நீர் வெளியேறி தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் போல் செல்வதால் பொதுமக்கள் அவதி. தொடர் கனமழை காரணமாக திருப்பூர் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குடியிருப்பு பகுதியில் மழைநீருடன் கலந்து செல்லும் கழிவுநீர். நோய் தொற்று அபாயம் இருப்பதால் தேங்கிய நீரை அகற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை. செம்பரம்பாக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி. பிள்ளைப்பாக்கம் உபரி நீர் வரும் காலங்களில் சாலையில் ஓடாத வகையில் கல்வெட்டு அமைத்து தடுக்கப்படும் எனவும் விளக்கம். திருவாரூரில் இடைவிடாது பெய்த கனமழையால் குடியிருப்புக்குள் புகுந்த மழைநீர். வீடுகளை இழந்தவர்களை முகாம்களில் தங்க வைத்து கண்காணித்து வரும் அதிகாரிகள். கனமழை காரணமாக ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வெள்ளப்பெருக்கு. திருக்கார்த்திகை தினத்தையொட்டி மலை அடிவாரத்தில் உள்ள கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவியில் காற்றாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் அனுமதி மறுப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனை என்பது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மக்கள் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சனை. நகராட்சிக்கு போடும் தீர்மானம் போல் பெரும்பான்மை இல்லாமல் மத்திய அரசு சாதாரணமாக தீர்மானங்களை நிறைவேற்றுவதாக வைகோ குற்றச்சாட்டு. நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் கருணாநிதி கூறிய ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை என எச். ராஜா விமர்சனம். அப்பா சொன்னதை கேட்காத அணில் பிள்ளையாக ஸ்டாலின் இருப்பதாகவும் பேட்டி. அப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு? நெஞ்சுக்கு நீதியிலேயே அவர் சொல்றார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சு பேசியிருக்கார். அதனால அப்பா சொன்னதை கேட்காத பிள்ளைன்னா அது என்ன புள்ள? அணிப்புள்ள தென்னமுள்ள மாதிரி. அதனால அதை நம்ம ஏத்துக்க முடியாது. உங்க அப்பாவே அன்னைக்கு அதை ஏத்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் சிம்பு செலுத்திய 1 கோடி ரூபாய் பணத்தை வட்டியுடன் சேர்த்து 1,40,00,000 ரூபாயாக திருப்பி தர தலைமை பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா குமார் படம் தொடர்பாக நடிகர் சிம்புவிற்கும் வேல்ஸ் நிறுவனத்திற்கும் இடையிலான பிரச்சனை முடிவுக்கு வந்ததை அடுத்து உத்தரவு. தேனி போடிமெட்டு மலை சாலையில் பெய்த கனமழையால் சாலையில் உருண்டு விழுந்த பாறை அகற்றும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தல். கடலூர் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டிலிருந்து 40,000 கன அடி நீர் வெளியேற்றம். வெள்ள நீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தென் மாவட்டங்களில் கனமழையால் கோவில்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகுந்த மழைநீர். குளம் போன்று தேங்கிய மழைநீரில் நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் அவதி. கனமழையால் வேளாங்கண்ணி அருகே வீட்டின் சுவர் இடிந்து உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். திருச்சியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மழைநீர் தேங்கிய இடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கே.என். நேரு மழைநீரை வெளியேற்றும் பணிகளை துரிதமாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேலூர் காட்பாடி கழுத்தூர் தாராப்படவேடி ஏரிகள் நிரம்பிய நிலையில் கரையோர மக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகத்தினர் வெள்ள அபாய எச்சரிக்கை. கால்வாயில் துணி துவைக்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தல். கனமழையால் திருவள்ளூர் போலிவாக்கம் தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மற்றும் மாணவிகள் அவதி. தூத்துக்குடியில்
பெய்து வரும் கனமழையால் பேருந்து பணிமனைக்குள் புகுந்த வெள்ள நீர். மழை நீரை வெளியேற்றும் பணியை நேரில் பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு. விருதுநகரில் பெய்த கனமழையால் தனித்தீவாய் மாறிய நல்லி கிராமம். அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியவில்லை என கிராம மக்கள் வேதனை. சேலத்தில் கொட்டும் மழையிலும் ஜோராக நடைபெற்ற கால்நடை விற்பனை. 6 கோடி ரூபாய் அளவிற்கு கால்நடைகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற தமிழ்நாடு வீரர் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையை அடுத்த பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 16,500 கன அடியாக உயரும். கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் வந்தவாசியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். வீடுகளை இழந்தவர்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கனமழையால் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. வெளியேற்றப்படும் நீரின் அளவு 70,000 கன அடிக்கு மேல் உள்ளதால் தாமிரபரணி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சங்கரன்கோவிலில் வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் மூழ்கியதால் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலையும் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டது. போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழப்பு. வீடு இடிந்து விழுந்த இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. கனமழையால் காஞ்சிபுரம் பிள்ளைப்பாக்கம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதில் விரைவு சாலையில் தேங்கிய மழைநீர். கடும் சிரமத்திற்கு மத்தியில் வாகனத்தை ஓட்டி செல்லும் வாகன ஓட்டிகள். புதுக்கோட்டையில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். மழைநீரை உடனடியாக வெளியேற்ற பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரியில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரி ரேஷன் கடை உரிமையாளர்கள் போராட்டம். முறையான ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என முழக்கம். புஷ்பா 2 திரைப்படம் வெளியீட்டின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது. ஹைதராபாத் போலீசார் நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.